வணக்கங்க. வெல்கம் டு கிரேசி. இன்றைக்கி நம்ம சேனலில் பிள்ளையார் சதுர்த்திக்காக ஒரு பிரசாதம் ரெசிபி பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் தான் செய்ய போகிறோங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். மோதகம் எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. இதை வந்து 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து ஒரு துணி மேலே இப்படி பரவலாக போட்டு விட்டுடலாங்க. இது வந்து நிழல்லையே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அரிசி வந்து இப்படி கையில் தொட்டு பார்த்தோம்னா லேசாக ஒட்டணும். இந்தளவுக்கு உணர்ந்தா போதுங்க. இப்போ இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியை வறுக்கிறதுக்கு ஒரு அடிகனமான கடாயை வந்து அடுப்பில் வச்சிடலாங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அரிசி லேசாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்குங்க. அரிசி வந்து இந்தளவுக்கு செவந்ததும் எடுத்துடலாங்க. ஒரு கப் அரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கணுங்க. நான் வந்து இதை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பாசிப்பருப்பை வறுத்துட்டு சேர்த்திக்கோங்க. இந்த பருப்பை வந்து அரிசியோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 கப் எடுத்துருக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்லேயே 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு குக்கரில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எடுக்கிற அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றினோம்னா அரிசி வெந்ததுக்கு அப்புறமா அடியில் ஒட்டாமல் இருக்கும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக அரிசி மாவு உள்ளே போட்டு கலந்து விட்டுக்கலாங்க. கட்டி விழுந்துச்சுன்னா அந்த கட்டியை வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை வந்து அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதுங்க, பாகுப்பதம் தேவையில்லை. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கிருச்சுங்க. இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், அரிசி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் வெள்ளை கரைசலை வந்து வடித்து விட்டுக்கலாங்க. இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து 5 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாயிருங்க.
இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. ஹல்வா மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்படி சுருண்டு வரப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் மோதகம் செய்யணும். ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கையில் பீஸ் பீஸ்ன்னு ஒட்டிக்கும். நான் வந்து இடியாப்ப தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி தட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அச்சில் வந்து 2 பக்கமும் நெய் தடவிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மாவு வச்சு லேசாக அழுத்தி விட்டுட்டு இது திறந்து பார்த்தோம்னா பாருங்க, அழகான ஷேப்ல மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லட்டு மாதிரி உருட்டியும் செய்யலாங்க. உங்களுக்கு வந்து பூர்ணம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா இந்த மெத்தட்ல ஈஸியா செஞ்சிடலாங்க. இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை உள்ள வச்சிடலாம். இது வந்து 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கமகமன்னு வாசத்தோட பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.